ஹாய் ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, கொஞ்சம் மீடியம், சில பேர் ரொம்ப அர்த்தத்தில் இருப்பீங்க. பாஸ் ஆகிட்டீங்கன்னா சந்தோஷம், ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த எக்ஸாம் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதில் பாஸ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 450, இந்த 400க்கு மேலே, அப்புறம் 350, 300க்கு மேலே, 290, 250 மேலே இருக்கோம்னா சொல்லிடுறேன். இந்த மார்க் உங்களை டிசைட் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா? இந்த மார்க் வச்சு நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆர்ட்ஸ் போவீங்க, இல்லைனாக்கா இன்ஜினியரிங் போவீங்க, இல்லை வேறு டிகிரிஸ் போவீங்க, இது பிடிச்சிருக்கோ போவீங்க, ரைட்டுங்களா? அதான் இப்போ கரெக்டாக நான் கேட்குறேன்னா, இந்த மார்க் வச்சு காலேஜ் போனது என்ன பண்ணுறது? ஓகேவா? நீங்கள் நல்ல மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பார்த்து ஓகே நம்ம இப்படி தான் போகிறோம் அப்படின்னு இருக்கும். பட் மார்க் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டிகிரி பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள பார்த்துப்பாங்க. ஒரு 4 விஷயம் சேர்த்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் முடிக்கிற மாதிரி பாருங்கள். இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா அதுக்கு மாதிரி செலவு பண்ணாதீங்க. எந்த காலேஜ் உங்களுக்கு அந்தளவுக்கு கம்மியான ஃபீஸ் அமௌண்ட் பண்ண போயிடும், ஓகேங்களா? ஸோ வருஷத்துக்கு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் வேணாம். சில காலேஜ் டொனேஷனே 3 லட்சம், 8 லட்சம், 5 லட்சம் அப்படிலாம் கேள்விப்படுறேன். ஸோ அவ்வளோ அமௌண்ட் அதை போய் போட்டு ஒரே டிகிரி தான், புரியுதுங்களா? சேம் அது ஏன் போய்ட்டு அவ்வளோ செலவு பண்ணி போயிட்டு, புரியுதுங்களா? ஸோ உங்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் அப்பா மக்கள் அதிகமாக செலவு கேட்குறீங்க, பார்த்து நீங்கள் கம் பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் படிக்கிற விதம் தான், நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விதம் தான், ஓகேங்களா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டாஃப் வந்து அப்படி ரொம்ப இது பண்ணுறது முடியாது, ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்பார்க் பண்ணலாம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, இன்றைக்கி இருக்கிறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் படிச்சிடலாம், சரியா? ஸோ அவங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க, இவங்க இந்த காலேஜ் ஜாயின் பண்ணாங்க, அவங்க காசு எதாவது போயிட்டாங்க, நமக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய சிஜிபியை 4 வருஷம் சேர்த்து ஒரு 8.5 9, 9.3, 9.5 அந்த ரேஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணணும். அப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு என்ட்ரி ஆப்ஷன்ஸ் வரும். அந்த என்ட்ரிக்கான ப்ரிப்பரேஷனும் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ரீசனிங், ஆப்டியூடு, ஓகேங்களா? இங்கிலீஷ் நாலேஜ், இதெல்லாமே நீங்கள் வளர்த்துக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாமே நல்லபடியாக முடியும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பேருக்கு வந்து ஆன்லைனில் முடியுது. அதில் அவங்க வந்து 514, 514, இன்னொரு வந்து 490. மற்றவங்க வந்து டியூஷனில் ஆஃப்லைனில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 27 பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் மார்க்கு 487, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 472, அப்புறம் ரிப்போர்ட்டுக்கு எல்லாமா இருக்கும், ஓகேங்களா? ஸோ வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். சரி, இதுலேயே கூட ஆட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோ மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அதில் ஒரு மார்க் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேர் எடுத்துருக்காங்க, 2 பேர் 500 மேலே எடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் ஒரு 350 மேலே. அப்படி ஒருத்தர் மட்டும் 298, ஒருத்தர் 300, மற்ற எல்லோரும் வந்து 348, 311, 380, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 350 போதும். அந்த 345, 359 அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க. யாரும் ஃபேக் இல்லை, ஓகேங்களா? ஸோ என்கிட்ட வந்த பசங்களுடைய லெவல் எப்படி சொல்லிடுறாங்க, சில பேர் அதாவது ஒரு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக நல்லா படிக்கிற பசங்க, ஓகேங்களா? அதான் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி இருக்கிற கொஸ்டின் எவ்வளோ டஃப் உங்களுக்கு தெரியும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே டஃப்பு. கம்ப்யூட்டர் ஒரு கொஸ்டின் சமையல் வச்சு கொடுத்தாங்க, இல்லைங்களா? ஸோ என்னை பொறுத்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, சரியா? இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு தான் கொடுத்தீங்க, அதுக்கான மார்க் வந்து அவ்வளோ, ஓகேவா? இதை மட்டும் ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஐயோ நான் அவ்வளோ கம்மியாக ஃபீல் பண்ண வேணாம். உங்களுக்கு பெஸ்ட்டு அவ்வளோதான், ஓகேவா? ஒரு வேலை நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் பெட்டராக கொடுத்தா இன்னும் நல்லா படிச்சிருக்குன்னா அது அடுத்த ஸ்டேஜ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், அது காலேஜில் போய் காட்டுங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்படி லேக் ஆகணும் அவசியம் இல்லை, அது காட்ட முடியும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன் இங்கே வரணும், அங்கே போய் காட்டுங்க, ஓகே? இன்னொரு காலேஜ் போகும்போதோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு படிக்கும்போது தினமும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியுங்களா, டைம் வேஸ்ட் பண்ணிங்களா, ஓட்ஸ் பண்ணிங்களா, வீட்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் படிக்கிற இடத்துல விளையாண்டுருக்கீங்களா, இதெல்லாம் யோசிங்க, சரிங்களா? ஸோ எங்கே நீங்கள் லேக் ஆனீங்கன்னு யோசிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் மாட்டேங்க, சரியா? எங்கே போனாலும் லைஃப் ஃபுல்லாகவே நம்ம இருக்கிறது, நம்ம உயிரோடு நம்ம நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கே வேணாலும் எந்த வயசுல அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, அவ்வளோதான். பெஸ்ட்டுன்றது என்னன்னாக்கா இன்றைக்கி நாளைக்கு அதுக்கு அடுத்து அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ண இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்கடுத்து இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஸ்டாட்ஸ் உங்களோட ஸ்டாட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டா போதும். மற்றவங்கள நீங்கள் பார்க்கணும், சரி கம்பேர் பண்ணுறதுதான், சரிங்களா? உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுறது செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்க, அதுவே போதுமானது, சரியா? ஸோ ஓகே, ஹாப்பி ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்துருச்சு, சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? பைக் டேக்கர் பெஸ்ட். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைனில் டியூஷன் நடத்திட்டு இருக்கோம், 10th 11th 12th, சரிங்களா? ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி இருக்குது. ஸோ ஜாயின் மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடலூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த ரோட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? கிட்ட தான் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கிட்ட தான், ஓகேவா? ஸோ என் கான்டாக்ட் நம்பர் 9600819370, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு எங்கள் அட்ரஸ் கேட்டீங்கன்னா சொல்லுங்கள், வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொல்லி கொடுத்துருக்கோம்.
நீங்கள் வந்து இப்போ காலேஜ் போகிறீங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்க போகிறீங்க இருந்தாக்க உங்களுக்கு டிவி செட் படிங்க சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கணுனாக்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஆஃப்லைன்னாக்கா ஒரு சில பேர் மட்டும் பிளான் இருக்குது பார்ப்போம் சரிங்களா. நான் சொல்கிறேன். படிக்க முடியாது.